நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த வசனத்தை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் நம்ம இந்த உலகத்தில் நிறைய செல்வத்தையும் பணத்தையும் நமக்கு தரும். அப்போ உலக ஐஸ்வர்யத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இதில் யோசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழையிறதுக்கு எவ்வளவு கஷ்டமான காரியம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இன்னொரு ஐஸ்வர்யமும் இருக்குது அப்படிங்கிறத உணரணும். பாருங்க, லூக்கா 12:20. மதிகேடனே உன் ஆத்துமா இந்த ராத்திரியிலேயே எடுத்துக்கொள்ளப்படும், அப்போ நீ சேகரித்தவைகளை எல்லாம் யாருடையதாகும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் இப்படியே இருக்கிறான். தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா நம்ம இருக்கணுமா? அது எப்படி இருக்கிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஐஸ்வர்யம் எதெல்லாம் அப்படிங்கிறதுக்கும் அழகா பைபிள் சொல்லுது. பாருங்க, ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானமும் அறிவும். அடுத்தது எபேசியர் 1:7. கிருபையின் ஐஸ்வர்யம் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னதெல்லாம்? ஞானம், அறிவு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இந்த மூணையும் பெறக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? எப்படிடா இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலான்னு பைபிளை ஃபாலோ பண்ணி ஆண்டவர்கிட்ட நம்ம இதெல்லாம் கேட்டு ஜெபம் பண்ணணும். ஞானம், அறிவு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இந்த மூணும் எனக்கு வேணும் ஆண்டவரே, அதுதான் எனக்கு ஐஸ்வர்யம், உம்முடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு தாரும் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார்.